லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். செய்திச் சுருக்கம். பிரிட்டன் பயணம் நிறைவு. மாலத்தீவு புறப்பட்டார் மோடி. பிரதமர் மோடி 4 நாட்கள் அரசுமுறை பயணமாக பிரிட்டன், மாலத்தீவு நாடுகளுக்கு புறப்பட்டார். முதல் நாடாக கடந்த 23ஆம் தேதி பிரிட்டன் சென்றார். அங்கு பிரதமர் கெய்ர் ஸ்டாமரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு இடையே தாராள வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது. பின்னர் பிரிட்டன் மன்னர் சார்லஸை சந்தித்து பேசினார். இதைத் தொடர்ந்து 2 நாள் பிரிட்டன் பயணத்தை நிறைவு செய்த மோடி மாலத்தீவு புறப்பட்டு சென்றார். மாலத்தீவு செல்லும் மோடி அந்நாட்டு அதிபர் முகமது முய்சுவை சந்திக்கிறார். பின்னர் அந்நாட்டின் 60வது சுதந்திர தின விழாவில் பங்கேற்கிறார். அதன்பின் மாலத்தீவு பயணத்தை நிறைவு செய்துவிட்டு நாளை மாலை டெல்லி திரும்புகிறார். வாக்காளர் பட்டியலில் இறந்தவர்களின் பெயரை அனுமதிக்க வேண்டுமா? தேர்தல் கமிஷனர் கேள்வி. பீகாரில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. இதற்காக அங்கு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை தலைமை தேர்தல் கமிஷன் மேற்கொண்டுள்ளது. வாக்காளர் பட்டியலில் உரிய ஆவணங்களுடன் பெயர்களை சேர்க்கவும் நீக்கவும் இன்று கடைசி நாளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்கு காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், சிறுபான்மையினர்களின் ஓட்டுகள் நீக்க வாய்ப்பு இருப்பதாக குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக பார்லிமெண்டிலும் அமளியில் ஈடுபட்டனர். இந்த விவகாரம் குறித்து தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமார் கூறியதாவது: வாக்காளர் பட்டியல் என்பது ஜனநாயகத்தின் அடித்தளம். இதில் போலி வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருப்பவர்களையும் வெளிநாட்டினரையும் இறந்தவர்களையும் சேர்க்க தலைமை தேர்தல் கமிஷன் அனுமதிக்க வேண்டுமென எதிர்க்கட்சியினர் விரும்புகிறார்களா? அத்தகைய வாக்காளர்களை தேர்தல் கமிஷன் நீக்க வேண்டாமா? வெளிப்படையான செயல்முறை வாயிலாக உண்மையான வாக்காளர் பட்டியலை தேர்தல் கமிஷன் தயாரிக்கிறது. இது நியாயமான முறையில் தேர்தல்களை நடத்துவதற்கும் வலுவான ஜனநாயகத்திற்குமான அஸ்திவாரக்கல். இதில் தவறு நேர அனுமதிக்கலாமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை எதிர்த்து வழக்கு. அரசியலமைப்பை மீறுவதாக புகார். முதல்வர் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் பொதுமக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்து மனுக்கள் பெற்று வருகிறார். அரசின் இந்த நடவடிக்கைக்கு தனிப்பட்ட முறையில் ஸ்டாலின் பெயர் வைத்திருப்பதாக எதிர்ப்பு தெரிவித்து சென்னை ஹைகோர்ட்டில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டு உள்ளது. மனுவில் கூறப்பட்டுள்ள விவரம்: அரசு சார்ந்த திட்டம் முதல்வரின் தனிப்பட்ட அடையாளத்துடன் செயல்படுத்தப்படுகிறது. இது ஒரு அரசியல் பிரமுகருக்கு ஆதரவாக அரசு அதிகாரம், மக்கள் வரிப்பணத்தை தவறாக பயன்படுத்துவதாகும். இது அரசியல் அமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள சட்டத்தின் ஆட்சி, சமத்துவ உரிமை, அரசின் நடுநிலைமை உள்ளிட்டவற்றை மீறுவதாகும். அரசு முத்திரையுடன் முதல்வர் ஸ்டாலின், முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஆகியோரின் படங்கள், விளம்பரங்கள் செய்யப்பட்டுள்ளன. அரசு திட்டத்தை தனி மனித சாதனை போல் விளம்பரம் செய்வது தவறானது. அரசு வழங்கும் சலுகைகளை தனிப்பட்ட சலுகைகளாக மக்களை உணர வைப்பதன் மூலம் அரசியலமைப்பு சட்டப்பிரிவில் கூறப்பட்டுள்ள கண்ணியம், நேர்மையான நிர்வாகம், கட்சி சார்பற்ற நடவடிக்கை ஆகியவற்றை மீறும் செயலாகும். இந்த திட்டத்தின் பெயர் ஒரு ஆளுமை வழிபாட்டின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது. எனவே உங்களுடன் ஸ்டாலின் பெயரை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டுமென இந்த மனுவில் கூறப்பட்டு உள்ளது. விரைவில் இந்த மனு விசாரணைக்கு வரும் என தெரிகிறது. அமைச்சர் தம்பி மீதான அமலாக்கத்துறை வழக்கு ரத்து. ஹைகோர்ட் உத்தரவு. தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேருவின் தம்பி என். ரவிச்சந்திரன். இவர் இயக்குநராக உள்ள ட்ரூடோம் இபிசி இந்தியா நிறுவனம் கடந்த 2013இல் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியிடம் 30 கோடி ரூபாய் கடன் பெற்றது. இந்த தொகையை அந்த நிறுவனம் தன் சகோதர நிறுவனங்களுக்கு திருப்பி விட்டதால் தங்களுக்கு 22.48 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக வங்கி தரப்பில் புகார் அளிக்கப்பட்டது. இதனால் அமைச்சர் நேருவின் தம்பி ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் மீது கடந்த 2021ஆம் ஆண்டு சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. இதை அடிப்படையாக வைத்து அமைச்சர் நேரு, அவரது சகோதரர்கள், சகோதரி மற்றும் மகனின் வீடு, அலுவலகம் என 15க்கும் மேற்பட்ட இடங்களில் சமீபத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. சிபிஐ பதிவு செய்த வழக்கு விசாரணை எழும்பூர் கோர்ட்டில் நிலுவையில் உள்ளது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் சென்னை ஹைகோர்ட்டில் கடந்த ஆண்டு மனுக்கள் தாக்கல் செய்தனர். இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதி டி. பரத சக்கரவர்த்தி, இந்த வழக்கில் மோசடி எதுவும் நடக்கவில்லை, அரசு ஊழியர்கள் யாரும் சம்பந்தப்படவில்லை என்பதால் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் மீதான சிபிஐ வழக்கு ரத்து செய்யப்படுகிறது என உத்தரவிட்டார்.
சிபிஐ பதிவு செய்த வழக்கு ரத்து செய்யப்பட்டதால் அமலாக்கத்துறை வழக்கை ரத்து செய்யுமாறு, சோதனையின் போது கைப்பற்றப்பட்ட மின்னணு சாதனங்கள், பணத்தை திருப்பித் தர உத்தரவிடுமாறும் ஹைகோர்ட்டில் ரவிச்சந்திரன் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் MS ரமேஷ், V லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வு, சிபிஐ பதிவு செய்த பிரதான வழக்கு ரத்து செய்யப்பட்டு விட்டதால் அந்த வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறையால் பதிவு செய்த இந்த வழக்கையும் ரத்து செய்கிறோம். மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட மின்னணு சாதனங்கள், பணத்தை திருப்பி ஒப்படைக்க வேண்டும் என உத்தரவிட்டனர். தாவேக இன்னொரு மக்கள் நீதி மையம், அர்ஜுன் சம்பத் தாக்கு. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் இன்னொரு மக்கள் நீதி மையம் ஆகிவிடும் என இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் கூறியுள்ளார். முருக பக்தர்கள் மாநாடு மாநில அளவில் ஒரு மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. அதேபோல் மாநில அளவிலான சிவபக்தர்கள் மாநாடு திருவண்ணாமலையில் நடத்தப்படும். அதில் 18 அடி உயர ருத்ராட்சத்தால் ஆன சிவலிங்க திருமேனிக்கு வழிபாடு நடக்கும். வெல்லும் தமிழகம் என்ற தலைப்பில் மத்தியில் மோடி, மாநிலத்தில் பழனிசாமி என்ற நோக்கத்துடன் 234 தொகுதியிலும் யாத்திரை நடத்த உள்ளோம். அதை நடத்தவிடக் கூடாது என்பதில் போலீசார் முனைப்புடன் உள்ளனர். அரசு அதிகாரிகளை பயன்படுத்தி கட்சியை வளர்ப்பதற்காகவே திமுக உங்களுடன் ஸ்டாலின் முகாமை நடத்துகிறது. விஜய் கட்சி இன்னொரு மக்கள் நீதி மையமாகும். திமுக ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு நடிகரை கொண்டு வருவார்கள். பாஜக அதிமுகவுக்கு ஓட்டுகள் போய்விடக்கூடாது என்பதற்காகவே தாவேக உருவாக்கப்பட்டுள்ளது. திமுக உருவாக்கிய மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல் தற்போது ராஜ்யசபா MP ஆகிவிட்டார். அதேபோல் நடிகர் விஜயும் குறிப்பிட்ட ஓட்டு சதவீதத்தை பெற்று திமுகவில் ஐக்கியமாகி விடுவார் என்றும் அர்ஜுன் சம்பத் தெரிவித்தார். மதுரை தாங்காதுங்க, 1 கோடியை நம்புதா தாவேக, கணக்கு தெரியாமல் இலக்கு. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு விழுப்புரம் விக்கிரவாண்டியில் கடந்த ஆண்டு நடந்தது. இதில் 5 லட்சம் பேர் வரை பங்கேற்றதாக தாவேகவினர் சொல்கின்றனர். இந்நிலையில் கட்சியின் 2வது மாநில மாநாடு மதுரை பெருங்குடி அடுத்த பாரபத்தியில் ஆகஸ்ட் 25 நடக்கவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநாட்டிற்காக வாகன நிறுத்தம் உட்பட 500 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே தாவேகவுக்கு ஆன்லைன் மூலம் 1 கோடி உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக அக்கட்சி தலைமை கூறி வருகிறது. எனவே மாநாட்டிற்கு 20 லட்சம் பேரை திரட்ட உள்ளோம் என அக்கட்சி பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். தேமுதிகவை விஜயகாந்த் துவங்கிய போது கூடிய கூட்டத்தை விட 3 மடங்கு கூட்டத்தை கூட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக 120 மாவட்ட செயலர்களுக்கும் எத்தனை பஸ்களில் தொண்டர்களை அழைத்து வர வேண்டும் என பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது. மதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் மக்கள் பொழுதுபோக்கும் வகையில் பெரிய அளவில் வசதிகள் இல்லை. மாநாட்டில் கலை நிகழ்ச்சிகள், மருத்துவ முகாம், உணவு பந்தல் உள்ளிட்ட வசதிகள் செய்தால் அதிகளவில் மக்கள் வர வாய்ப்புள்ளது. எனவே அதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறும் கட்சி நிர்வாகிகள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இப்படி செய்தால் மாநாட்டுக்கு வருவோர் 20 லட்சம் பேர் என்ற இலக்கை அடைந்து விடலாம் என கணக்கு போட்டுள்ளனர். ஆனால் எவ்வளவு பெரிய ஏற்பாடுகள் செய்தாலும் 20 லட்சம் பேரை திரட்டுவது சாதாரண விஷயம் இல்லை என்ற கருத்தும் உள்ளது. இதனால் தாவேக மாவட்ட நிர்வாகிகள் அதிர்ச்சியில் உள்ளனர். ஒரு இடத்தில் சாதாரணமாக 1 லட்சம் பேரை திரட்டினாலே கூட்டம் பிரம்மாண்டமாக இருக்கும். அவர்களை கையாள்வதற்கே சிரமம் ஏற்படும். 20 லட்சம் பேரை அழைத்து வந்து இதுவரை எந்த கட்சியும் மாநாடு நடத்தியதாக வரலாறு இல்லை. தமிழகத்தில் 6 கோடி வாக்காளர்கள் உள்ளனர் என வைத்துக் கொண்டால் மொத்த வாக்காளர்களில் 3% பேரை மாநாட்டுக்கு அழைத்து வர வேண்டும். இது எப்படி சாத்தியம் என்பது புரியவில்லை. இந்த கணக்கு தெரியாமல் கட்சி தலைவர் இலக்கு நிர்ணயித்துள்ளார் என்கின்றனர் தாவேக நிர்வாகிகள். விநாயகர் சிலைகளை தண்ணீர் தொட்டியில் கரைக்க வேண்டும், மும்பை ஹைகோர்ட் உத்தரவு. நாடு முழுதும் ஆகஸ்ட் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி விநாயகர் சிலைகள் தயாரிப்பு பணி முழுவீச்சில் நடந்து வருகிறது. குறிப்பாக மும்பையில் விநாயகர் சதுர்த்தி விழா தொடர்ந்து 10 நாட்கள் வரை கொண்டாடப்படும் என்பதால் பிரம்மாண்ட விநாயகர் சிலைகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் விநாயகர் சிலைகள் கரைப்பு தொடர்பாக முக்கிய உத்தரவை மும்பை ஹைகோர்ட் பிறப்பித்துள்ளது. விநாயகர் சிலைகளை நீர் ஆதாரங்களில் கரைப்பதால் ஏற்படும் சுற்றுச்சூழல் சீர்கேட்டை முற்றிலும் தடுக்க வேண்டும் என்பதில் கோர்ட் உறுதியுடன் உள்ளது. எனவே 6 அடி உயரம் வரை உள்ள விநாயகர் சிலைகளை கரைக்க நீர் தொட்டிகளை கட்டாயம் அமைக்க வேண்டும். ஹைகோர்ட்டின் இந்த உத்தரவு பின்பற்றப்படுவதை மாநில அரசும் உள்ளாட்சி அமைப்புகளும் தவறாமல் உறுதி செய்ய வேண்டும். இந்த உத்தரவு அடுத்த ஆண்டு மார்ச் வரை அமலில் இருக்கும். விநாயகர் சிலைகளை தயாரிக்க பயன்படுத்தப்படும் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மூலப்பொருளை எந்த வகையில் மறுசுழற்சி செய்ய முடியும் என்பதை ஆராய நிபுணர் குழுவை அரசு அமைக்க வேண்டும். அந்த குழு சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் சிலைகளை எப்படி கரைக்க வேண்டும் என்ற அறிவியல் பூர்வமான ஆய்வுகளை மேற்கொள்வது அவசியம் என உத்தரவில் கூறப்பட்டுள்ளது.